ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நேற்று பார்த்தீங்கன்னு சொன்னால் சரவணா ஸ்டோருக்கு தான் போயிருந்தேன் சொல்லுங்கள். கொஞ்சம் சாமான்கள் வாங்கணுமென்ட்டு போயிருந்தேன். ஏன்னாட்டா சின்ன வெங்காயம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நிறைய இடத்துல கிடைக்குது. ஆனால் அது அந்த தோல் எல்லாம் காஞ்ச மாதிரி சரியாக உரிக்க கஷ்டமாக இருக்குது. ஆனால் இங்கே கிடைக்கிற வெங்காயம் பார்த்தீங்கன்னா இல்லை உரிக்கவும் ஈஸியாக இருக்குது, நல்ல வெங்காயமாக இருக்குது. அதோட நான் கூடுதலாக இப்போ சின்ன வெங்காயம் வாங்கி இங்கே தான் ஓடி வாருது. இந்த மூந்தால் யாரெல்லாம் சாப்பிட்டுருக்கீங்க, யாருக்கெல்லாம் பிடிக்குமென்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு நல்லாவே பிடிக்கும் நண்பர்களே. இது வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்குன்னு தெரியுமா. பின்னேரத்தில் டீ டைமில் சாப்பிட்டுக்கலாம், அப்படி ஒரு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். அதெல்லாம் நான் போனால் அடிக்கடி இது வாங்கிட்டே வருவேன். இதில் பச்சை கலர்லேயும் இருக்குது, மஞ்சள் கலர் இந்த கலர்லேயும் இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், வாங்கி பாருங்கள். அதே நேரம் பார்த்தீங்கன்னா இந்த பூந்தி அதுகள் கூட எல்லாம் இருக்குது நிறைய. மற்ற அந்த என்ன சொல்கிறது, இந்த வாழைக்காயில் செய்வினம், இது என்ன பேர் இதுக்கு வருது, இன்னொரு பேர் ஒன்று அந்த கேரளாவில் கூட கூடுதலாக இது செய்வின நண்பர்கள், இதுக்கு நல்ல ஒரு பேர் ஒன்று இருக்குது, எனக்கு வருது இல்லை சரியா. ஆனால் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இது கூட தெரியுமா. நான் அதெல்லாத்தையும் பார்த்து கொண்டு வரேன். ஆனால் இதில் எனக்கு கூட பிடிச்சது பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த மூந்தாள் தான். அதை தான் அடிக்கடி வாங்குவேன். அதுக்கு பிறகு இங்கால பாருங்கள், இட்லி அரிசியை பாருங்கள், பொல்லுண்டு அப்படி முத்து போல இருக்குது. இட்லி அரிசியும் வாங்கியாச்சு, மூந்தாலும் வாங்கியாச்சு. அப்போ பக்கத்தில் இந்த அங்கிள் சொன்னார், இந்த சப்பாத்தி வாங்கலையாட்டு. நான் சொன்னேன், எனக்கு இது வேண்டாம், நான் சப்பாத்தி வாங்கி கொண்டு போய் நான் குழச்சி சப்பாத்தி சுடுவேன், ஒரு நாள் ரெடிமேட் சப்பாத்தி வாங்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆட்டா மாத்தான் வாங்கிட்டு வந்தேன். அதுக்கு பிறகு இந்த பச்சிமா கூட இங்கே இருக்குது நண்பர்களே தெரியுமா. பச்சிமா கூடுதலாக நிறைய இடத்த தேடி திரிவேன், கிடைக்காத பட்சத்தில் என்ன செய்யறது, கடலை மாவு தான் போட்டு கூடுதலாக சுட்டுருக்கேன். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் பஜ்ஜிமா கூட இருக்குது. அதோட நான் பஜ்ஜிமா எல்லாம் வாங்கி கொண்டு வந்தாச்சு. அதுக்கு பிறகு இங்கால சாமான் போடுறதுக்கு பில் கொடுத்து கொண்டு இருக்கும்போது இங்கால ஒன்றொண்டா பார்ப்பேன். அதுக்கப்புறம் பிடிச்சோன்னா அண்ணா இதையும் போடுங்க, அண்ணா இதையும் போடுங்க. ஆனால் அவங்க சலிக்காமல் போட்டு தருவாங்க தெரியுமா நண்பர்களே. கச்சான் எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நல்ல முத்து போல் கச்சான இருக்குது நண்பர்களே. வறுத்த கச்சான் எல்லாம் பேக்கிங்கில் இருக்குது. அதுக்கப்புறம் பாதாம் பால், அந்த பால், இந்த பால்னு நிறைய விதமாக இருக்குது. நானும் போய் எனக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பொருட்களை வாங்கிட்டு வந்தாச்சு. ஏன்னு சொல்லுங்கள், இங்கே வாங்குகிற மல்லி சீரகம் எல்லாம் நல்ல துப்புரவாகவும் இருக்கும். அதே நேரம் மிளகாயில் எல்லாம் நல்ல பூச்சி அடிக்காத நல்ல மிளகாய்களாக இருக்கும். அதையும் வாங்கிட்டு மல்லி எல்லாம் வாங்கி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் புளி கூட நான் இங்கே தான் வாங்குவேன். நல்ல சீட்ஸ் இல்லாத புளி எல்லாம் இருக்குது. வெங்காயத்தை பார்த்தீங்களா அப்படி இருக்குது, எல்லாத்தையும் வாங்கி கொண்டு வந்தாச்சு. நீங்களும் போய் வாங்குங்க. வீடியோ பிடிச்சிருந்தா